ஆபீஸ்க்கு போன ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா ஹீரோக்காக காஃபி எடுத்துட்டு போறா. காஃபியை கொடுத்துட்டு வெளியில வரலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டக்குன்னு வந்து கையை பிடிச்சி இழுத்து உள்ள போட்டுடுறான். அட ஏண்டா இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பதட்டமா பார்த்துக்கிட்டு இருக்கும் போது நானும் ரொம்ப ஜென்டில்மேனா நடந்துக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா என்னால முடியல, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஆனா ஹீரோயினுமே அதை அக்செப்ட் பண்ணிக்கிறா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஹீரோயினுக்கு ஹீரோவை ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிடுது. ஹீரோக்கு பயங்கர சந்தோஷம். ஹீரோயின் வேலை முடிஞ்சு கிளம்பும் போது கரெக்டா இந்த கசன் இருக்கா இல்லையா, அவ வந்து ஹீரோயின் கண்ணதுலயே பலான்னு ஒண்ணு வைக்கிறான். அடி பாவி, எதுக்கடி இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ண அப்படின்னு கேட்கும் போது அவ என்ன சொல்றானா, நீ வந்துட்டு ஏன் ஆளை மடக்கி போட்டுட்ட, ஏன் வாழ்க்கையை பறிக்கலான்னு பாக்குற அப்படி இப்படின்னு சொல்லி ஹீரோயினை கண்டுபிடி பேசுறா. எங்க இருக்கவங்களாம் ஐயோ அடுத்தவளோட புருஷனை ஹீரோயின் வந்து வளைச்சு போட்டுட்டா போல இருக்கே அப்படின்ற மாதிரி ஹீரோயினை தப்பா நினைச்சு. அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் பலார்னு அவ கண்ணத்துல 4 வச்சு, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா ஏன் கிட்ட இந்த மாதிரி பேசுவ, பண்ணதெல்லாம் நீதான், என் புருஷனை ஆட்டை போட்டது நீதான், என் வாழ்க்கையை பறிச்சதே நீதான், எனக்கும் அவனுக்கும் டிவோர்ஸ் ஆனதுக்கு காரணமே நீதான் அப்படின்னு சொல்லி கண்டபடி திட்டுறா. அசிங்கமா திட்டுறா. இதை எல்லாத்தையும் ஹீரோ பார்த்து அவனுக்கு பயங்கர சந்தோஷம். ஹீரோயின் சொன்னதெல்லாம் முழுசா கேட்ட உடனே எல்லாரும் வந்து ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அவளை ஏத்துட்டு போய் வெளியில தள்ளிடுறாங்க. ஹீரோ வந்து கலாய்க்கிறான். அடேங்கப்பா, ஒரு அடியும் இடி மாதிரி விழுந்தது, பெரிய ஆளாயிட்ட போ அப்படின்னு சொல்றான். வீட்டுக்கு வந்து பார்த்தாதான் தெரியுது ஹீரோயினுக்காக ஹீரோ வந்து ஒரு நாய்க்குட்டி வாங்கி வச்சிருக்கான். அதே நேரத்துக்கு ஹீரோக்கு வந்து ஹீரோயின் கேக் வாங்கிட்டு வந்திருக்கா போல. செம்மையா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இப்பதான் ஹீரோ வந்து சொல்றான், இதுக்கு மேலே லேட் பண்ண வேணாம், நம்ம சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்கும் போது ஹீரோயினுமே நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றா. சொன்ன மாதிரி 2 பேரும் மறுநாளே போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுறாங்க. ஹான் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயினுக்கு எங்க அம்மாவோட பர்த்டேக்கு வரணும் நீ அப்படின்னு சொல்றான். ஆனா அவ வந்து எனக்கு வேற கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு மெசேஜ் அனுப்புறா. ஆனா இவன் வந்து அதை பெருசா எடுத்துக்க மாட்டான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, ஒருவேளை உண்மையாகவே இருந்ததுன்னா என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. சான்ஸே கிடையாது, அவள் கோவமாக இருக்கா, ஆனால் ஏன் கிட்ட தான் திரும்பி வருவா அப்படின்னு சொல்கிறான் இவன். இங்கே வந்து பார்த்தா ஹீரோ வந்து பயங்கரமாக செட்டப் ரெடி பண்ணி வச்சுருக்கான். ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் நீ என்ன பேர் சொல்லிலாம் கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆனால் ஹீரோயினுக்கு தயக்கமாக இருக்குது. இப்போ என்ன உன்னை டார்லிங்னு கூப்பிடணுமா ஹனின்னு கூப்பிடணுமா அப்படின்னு கேட்குறா. அன்னைக்கு நைட்டு ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்றா இருக்காங்க. மறுநாள் காலையில் ஹீரோயின் எழுந்துக்கிறா. ஆனால் ஹீரோ எழுந்துக்கவே விட மாட்டான். இன்னைக்கு ஆஃபீஸே இல்லை, கவலைப்படாத, 2 பேரும் லீவ் போட்டுடலாம் அப்படின்னு சொல்கிறான்.